ஏன்னா இத்தனை நாள் இந்த காணொலியை நான் பதிவு பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பதிவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஒரு தேவையையும் இயற்கையும் இறைவனும் ஏற்படுத்திட்டார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். மக்களுக்கு நடக்கிற அநீதிகளுக்கு ஒரு போர் பண்றோமோ ஒரு போர் புரியறமோ இல்லையோ, ஆனா இன்னைக்கு இருக்கிற ஆன்மீகவாதிகளுக்கு நம்ம ஒரு சில மறைமுக போர் புரிய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஒரு கட்டாயமும் இருக்கு. பல ஆன்மாக்களை நீங்க மோட்சத்துக்கும் முக்திக்கும் சென்றடையக்கூடிய ஒரு வழியை காண்பிக்கிற மாதிரி தெரியல. எல்லா ஆன்மாக்களையும் சூறையாடுற மாதிரியும் எல்லா ஆன்மாக்களையும் கொல்ற மாதிரியும் தான் இன்னைக்கு இருக்கிற ஆன்மீகம் வந்து வெளியே போதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப அநீதிக்கு ஒரு எதிரான ஒரு விஷயம். இது நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். இதனால யார் என்ன பேசினாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. இறைவன் இருக்கார், அவர் பார்த்துக்க போறார். குரு கடாட்சம், குரு அருள் உண்டாகட்டும். என்ன விஷயம் அப்படின்னா, ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை நான் இன்னைக்கு ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன் உங்ககிட்ட. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்மீகத்தை பற்றி இதுவரையும் பேசப்படாத, இதுவரை யாரும் சொல்லப்படாத ஒரு சில விஷயங்களை நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசலான்னு வந்திருக்கேன். ஸோ உண்மையான ஆன்மீகம்னா என்ன அப்படின்றதையும், இது என்னுடைய தேடலில் 6 வருஷம் என்னுடைய ஆன்மீக அனுபவங்களாக இருக்கட்டும், நான் போன ஜீவசமாதிகளாக இருக்கட்டும், நான் கண்ட குருமார்களாக இருக்கட்டும், நான் பயிற்சி எடுத்த இடங்களாக இருக்கட்டும், அவ்வளவு இருக்கு. இதில் கிட்டத்தட்ட 6 வருடம் இதில் நான் பயணப்பட்டிருக்கேன். பயணப்பட்ட அனுபவத்திலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, இந்த வீடியோ எவ்வளோ ஷேர் ஆகும்னு எனக்கு தெரியாது, எவ்வளோ கமெண்ட் பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையான ஆன்மீகத்தை எடுத்து சொல்லணும் அப்படின்ற குரு அருளாலையும் இறைவனோட அருளாலையும் தான் இந்த காணொலியை நான் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை உங்களுக்கு பார்க்குற அளவுக்கு பொறுமை இருந்ததுன்னா ஆன்மீகம் உங்களுக்கு புரியும். ஆனால் வீடியோவை பார்க்குற பொறுமை இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நீங்கள் இழக்க நேரிடும். அது என்னன்னா, உங்களுடைய ஆன்மா. ஆன்மீகம்னா என்ன, சித்தர்கள் என்ன செஞ்சாங்க, இருக்கிற யோகிகள் எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் ஆன்மீகம் இன்னைக்கு எந்த மாதிரி முறையில் வெளியே கற்பிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம மனம் திறந்து பேசுவோம். ஒரு ஆன்மீகத்துக்கு வர்றவங்க ஒன்று மனம் நொந்தோ, இல்லை வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரகிளை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமையோ, இல்லை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறதுனே தெரியாமல் ஒரு ஸ்ட்ரகிளில் ஒரு நின்றுக்கிட்டு மாட்டிக்கிட்டு மனம் புலம்பிக்கிட்டு மன வேதனையில் கோவிலுக்கு போயும் எந்த பலனும் இல்லை, வாழ்க்கையில் ஒரு கணவன் இழந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை மனைவி இழந்தவங்களாக இருக்கட்டும், எதெல்லாம் நிஜம்னு நினச்சிருந்தாங்களோ அந்த நிஜம்லாம் இவங்களுடைய கையை விட்டு போன சம்பவங்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ஒரு ஆறுதலுக்காகவும் வாழ்க்கையில் இதுக்கு மேலே ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற தேடுதல்ல தான் நிறைய பேர் வராங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு ஒரு உண்மையான யோகிகளா இருந்தா, இருக்கிற எல்லா யோகிகளும் பார்த்து தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களால முடிஞ்ச அளவுக்கு உண்மைகளை சொல்லி கொடுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் உங்களால முடிஞ்சது ஒரு 4 நல்ல விஷயங்களையாச்சும் போதனை பண்ணி அனுப்புங்க. இன்னைக்கு அதை யாருமே பண்றது கிடையாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் மகாவதார் பாபாஜி பொரி உருண்டை சாப்பிட்டாரு, மகாவதார் பாபாஜி கள்ள உருண்டை சாப்பிட்டாரு. இதெல்லாம் தேவைப்படாத ஒரு விஷயங்கள். இதெல்லாம் அதுக்கு அவ்வளோ லைக்ஸ். இந்த நிலைகளும் அந்த தன்மைகளும் உங்களிடமும் குருமார்கள் பேசுவார்கள். நீங்களும் அதற்கு தகுதியானவர்கள் தான். உங்களுக்குள்ளேயும் இறைவன் இருக்கின்றான். பட் நீங்க அதை ரியலைஸ் பண்ணாம இருக்கீங்க. இவ்வளவுதான் விஷயம். பல யோகங்கள் பல விதமாக ப்ரமோட் பண்ணிட்டு வராங்க. இதனால பல உண்மைகளும் பல வரலாறுகளுமே மறைக்கப்பட்டுக்கிட்டு வருது அப்படின்றத நீங்க முழுமையா நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். மக்கள் தான் ஆன்மீகத்துக்கு வரணுமே ஒழிய, மக்களுக்கு ஏற்ற மாதிரி என்னைக்கும் ஆன்மீகம் மாறக்கூடாது. ஆன்மீகமா மக்கள் வரும்போது தான் ஒரு சுய ஒழுக்கமும் ஒரு சுய கட்டுப்பாடும் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை ரியலைஸ் பண்ணி உணர்வு நிலைக்கு போய் இறைவனை அறிந்து, இறைவனை உணர்ந்து, இறைவனை காதலித்து பரபிரம்மமாக இருக்கக்கூடிய சிவபெருமானிடமே போய் சேருவது தான் ஆன்மீகம் அப்படிங்கிறது. இதுதான் இருக்கக்கூடிய வள்ளலாரும் செய்தார், இருக்கக்கூடிய எல்லா சித்தர்களும் செஞ்சாங்க. ஒரு சில யோகிகள் மறைவாகவும் மறைமுகமாகவும் நிறைய இடங்கள்ல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரணாகதி என்ற பேர்ல தவறுதலான ஒரு சில வழிமுறைகளை காமிச்சுக்கிட்டு, இதை பண்ணுங்க உங்களுக்கு ஞானம் அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இதுதான் ஞானம் அடைகிற வழின்னு சொல்லிக்கிட்டு, சும்மா ஒரு சித்தர்களுடைய புத்தகங்கள்ல ஒரு 4 பாடல்களை படிச்சுட்டு அது எக்ஸ்போஸ் பண்ணி வெளியே சொல்றது இல்லை ஆன்மீகம். ஒரு பயிற்சி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்குண்டான அவுட்புட் வரணும், உங்களுக்குள்ள இருந்து வரணும். அது ஃப்ளவர் 7 சக்ராஸ் இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகஸ்காரா அப்படின்னு கீழே இருந்து ஆக்டிவேட் பண்ணணும். எஸ், எல்லாமே இருக்குதான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அது சரியான முறையில் மக்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்றத எங்க மிகப்பெரிய கேள்வி. திரும்ப திரும்ப உணர்ச்சிகள்லயே தள்ளாம உணர்வு நிலைக்கு கொண்டு வர பாருங்க. பேருணர்வா இருக்கிற பரபிரமமா இருக்கிற இறைவனை உணர வைக்கக்கூடிய வழிகளை பாருங்க. ஒரு தடவை நீங்க அந்த உணர்வு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா நீங்க திருப்ப எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். எல்லாமே உங்களுக்கு எளிமையா ஆரம்பிச்சிடும். உங்களுடைய பார்க்குற கோணங்கள், நீங்க பேசுற விதங்கள், உங்களுடைய ஃப்ரீக்வன்சி, உங்களுடைய எண்ண அலைகள்
எல்லாமே கம்ப்ளீட்டா இறைத்தன்மையா மாற ஆரம்பிச்சிடும். அதுதான் உண்மையான வைப்ரேஷன், அதுதான் உண்மையான தன்மை. நான் காலையில பயிற்சி பண்ணேன், எனக்கு 1/2 மணி நேரம் நல்லா இருந்துச்சு, எனக்கு அதுக்கப்புறம் அப்படியே போக 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 அந்த எனர்ஜி லெவல் குறைஞ்சிருச்சு அப்படின்றது கிடையாது. ரியலைஸ் பண்ணணும், உணரணும், மெய்யான மெய்யுணர்வை போய் தொடணும். அதுதான் உண்மையான ஆன்மீகம். இதுதான் எல்லா சித்தர்களும் மகான்களும் யோகிகளும் பண்ணது. அந்த மெய்யான மெய்யுணர்வுக்கு நீங்க போகும்பொழுது உங்களுக்கு மரணம்ன்றது இங்க கிடையாது. மரணத்துக்கும் அப்பாற்பட்டவங்க நீங்க. இங்க மனதிற்கும் ஆன்மாவிற்கும் இடையில் நடக்கக்கூடிய மறைமுக போர்ல தான் நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இன்னும் மனதையும் ரியலைஸ் பண்ணல, உங்களுடைய ஆன்மாவையும் ரியலைஸ் பண்ணல. அந்த ரியலைஸ் பண்ணாததுனால உள்ளுக்குள்ளார அது ரெண்டும் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதை சம்பந்தமே இல்லாம நின்று வேடிக்கை பார்க்குற நீங்க இந்த பக்கம் சாயறதா அந்த பக்கம் சாயறதா, இது சரிங்குது இது தப்புங்குது, இது நடுவுல மாட்டிக்கிட்டு ஒரு சைக்காட்டிக் மைண்டா நீங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துலதான் குரு அருள்கள் உங்களுக்கு வழிவகுக்கும், கை கொடுக்கும். இது தெரியாம நான் ரொம்ப பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், எந்த முன்னேற்றமும் இல்லை, அது இல்ல ஆன்மீகம். குருவை நினைத்து கொண்டிருப்பதே ஆன்மீகமும் கிடையாது. குருவை உணர்வதுதான் ஆன்மீகம். அந்த உணர்வு நிலைக்கு நீங்க போகும்போது கம்ப்ளீட்டா உங்களுக்கு இங்க எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். இங்க லைஃபோட பர்பஸ் என்னன்னு முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம எதற்காக இங்க பிறந்திருக்கோம், நம்ம பிறந்ததுக்கான நோக்கம் என்ன? பிறந்தோம், கல்யாணம் பண்ணாங்க, வாழ்ந்தோம், குழந்தைய பெற்றுக்கிட்டோம், இருக்கோம், டெய்லி ஓடிக்கிட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டே தான் இருக்கோம், ஒரு நாள் இறந்துட போறோம். இது இல்லை வாழ்க்கை அப்படின்றது. வாழ்க்கைன்றது கம்ப்ளீட்லி உடல் கடந்த நிலையில வாழக்கூடியதான் உண்மையான வாழ்க்கை. நீங்க இந்த உடல்ல இருந்து செய்யக்கூடிய எல்லா செயல்களையுமே கர்மா தான். எந்த செயல்களும் கர்மா தான். நீங்க நகர்ந்தாலும் கர்மா தான். அப்போ உடலில் நகராம வேற எந்த உந்து சக்தியை வச்சு உந்து நகர்றது அப்படின்னா அதுதான் உங்களுக்குள்ளார இருக்கிற உயிர் சக்தி, பிராண சக்தி, ஆன்மா, இப்படி பல பேர்கள் இருக்கு, பிரம்மம், இப்படி பல பேர்கள் இருக்கு அவருக்கு. ஸோ அந்த சக்தியை நீங்க ரியலைஸ் பண்றதுக்கு தான் மெடிடேஷன், யோகம். தன்னுடைய மனதை தூய்மைப்படுத்துவதும் தன்னுடைய எண்ண அலைவரிசைகளை சீர்படுத்துவதற்காக செய்யக்கூடிய பயிற்சி தான் யோகம். நீங்க உடனே நினைக்கலாம், என்ன இப்படி சொல்றீங்க, அப்ப இதனால எனக்கு என்ன பயன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா மனதையும் எண்ண அலைகளையும் சீர்படுத்திடுவாங்க. அவங்களுக்குள்ளார ஒரு போர் நடக்காது, ஒரு சண்டை நடக்காது. அந்த போரும் அந்த சண்டையும் நடக்காம இருக்கும்போது அந்த மெய்யுணர்வுக்கு நீங்க போகும்பொழுது உங்களால கடவுளை ரியலைஸ் பண்ணி உங்களுடைய கர்மாவை கம்ப்ளீட்டா காலி பண்ணாதான் அடுத்த பரிணாமத்திற்கே நீங்க போவீங்க உங்களுடைய வாழ்க்கையில. இது தெரியாம தேவையில்லாத விஷயங்களை உங்களை ஈடுபடுத்திக்கிட்டு உங்களுடைய உயிரை நீங்க அழிச்சுக்காதீங்க. உங்களுடைய உயிரை அடுத்த பரிணாமத்திற்கு கொண்டு போங்க. இது எல்லாமே உடல் இருக்கிற வரைக்கும் தான் உங்களால பண்ண முடியும். உடல் போயிருச்சுன்னா இங்க எதுவுமே பண்ண முடியாது. நான் ஏன் இந்த வீடியோவை என்னால எந்த அளவுக்கு பொறுமையா பேச முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன்னா, இப்படியாவது உங்களுக்கு புரியுமான்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காண்டி தான். நீங்க நம்பினாலும் நீங்க நம்பா காட்டியும் நீங்க ஒரு ஒளி. நீங்க கம்ப்ளீட்லி நீங்க எப்போ உங்களுக்குள்ளார இருக்கின்ற உணர்வா இருக்கின்ற இறைவனை நீங்க தொடுறீங்களோ கம்ப்ளீட்லி மொத்தமா நீங்க உங்களுக்குள்ளார வேறுபட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஞானம், பேரின்பம், உடல் தாண்டிய சூட்சுமங்கள் எல்லாமே உங்களுக்கு அப்பதான் புரிய ஆரம்பிக்கும். ஸோ எங்காவது போய் ஒரு சில இடங்கள்ல போய் சிக்கி சின்ன பின்னமாகாம, நேரத்தை விரயம் பண்ணாம, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, உடல் இருக்கும்போதே சமாதி நிலையை தொற்றணும், சமாதி நிலையை பார்த்துடணும். அதற்கு தான் இந்த போராட்டம். யோசிங்க. குரு கடாட்சம்.